நம்முடைய பிதாவாகிய கடவுள் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தும் நம்மளே கிருபையும் சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்யும். எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல கடவுள், கிறித்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய இந்த 6ஆம் ஞாயிறு எங்களோடு இடப்படும்படியா செபி உடைய வார்த்தைகளை கொண்டே இடப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இன்னைக்கான சிந்தனை அது என்னன்னு சொன்னா, கடவுளின் அன்பு. என்னதுமா? கடவுளின் அன்பு. ஒரு 20 நிமிஷத்துல நம்ம 10 காலவரில் முடிச்சிடலாம். கடவுளின் அன்பு. இன்னைக்கு நீங்க சமயங்கள் சார்ந்தவங்களும் சரி சாராதவங்களும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்புதான் பிரதானம். சரியா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அன்பு. நீங்க இந்து மதங்கள் எடுத்து அவங்க நிறைய நற்காரியங்கள் என்ன பண்றாங்க, நிறைய அன்னதானம் நிறைய செய்யறாங்க. அவங்க கிட்ட கடவுள் அன்பா இருக்க சொல்லியிருக்காங்க, ஏழைகளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க முஸ்லீம் இஸ்லாமியர்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு சட்டமே இருக்கு. என்ன? வேதத்துல அவங்க கொடுக்கப்பட்டிருக்க வேதத்துல ஒரு சட்டம்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு என்ன பண்ணணும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய அந்த நூல்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பகுதி அந்த ஏழை மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க. நம்மளுடைய திருமுறையிலுமே நம்ம என்ன, உன்னை போல பிறரை நேசி, மிகவும் சிறியவராகிய இவர்களுக்கு நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை எனக்கே செய்யும். இல்லையா? அப்ப ஆண்டவர் கடவுளுடைய அன்பு எப்படின்னா, எல்லா மதங்களிலுமே கடவுள் எப்படி இருக்கிறார்கள், அன்பாகவே அன்பாக. தம்பி பார்த்து அப்படின்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். இல்லையா? கீழே விழுந்தவர் என்ன பண்றாங்க, பார்த்து தூக்கி என்ன பண்ற எடு ஒண்ணு. இன்னொன்னு என்னது, என்ன சொல்லுவோம், ஒண்ணு தூக்கி போய் என்ன பண்ணுவோம், பார்த்துப்பா வந்துடும், அப்ப என்னப்பா பொறுமையா வர வேண்டியப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு என்னது, கண்ணை எங்க வச்சிருக்க, திட்டுமா பார்த்து வர மாட்டியா, எருமாடு மாரி வளர்ந்து இருக்க திட்டு இல்லையா? ரெண்டுத்துல எது உண்மையான அன்பு? எது அன்பு? ரெண்டுமே. ஒண்ணு என்னது, அரவணை, இப்ப ஒண்ணு இல்லை கவலைப்படாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், அவங்களுக்கு அன்பு செலுத்தாங்க. இன்னொன்னு அவனை உருவாக்கணும். இன்னொரு முறை யாரும் இல்லைன்னா கூட அவனா என்ன பண்ணணும், கூடாம. இப்ப கடவுளுடைய அன்பு நமக்கு என்ன செய்யுது, ஒரு பக்கம் நம்மளை ஆறுதல் கொடுத்து ஆற்றுகிறது, தேற்றுகிறது, வழிநடத்துது. இன்னொரு பக்கம் நம்மளை உருவாக்குது. இன்னைக்கு ஒரு பக்கம் நமக்கு வேணும், யாராவது ஏதாவது இருந்தாங்க, அப்பா ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா அவங்கதான் நமக்கு யாரு, நல்லவங்க. திட்டுறவங்க யாரு, ஐயோ அந்த அம்மாவா அந்த ஐயாவான் இல்லையா? ஆனா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணணும், வேணும். இப்ப கடவுளுடைய அன்பு எப்படி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது என்பதை ரொம்ப சுருக்கமான பண்ணுவோம். நாளைக்கு போறோம். முதல் தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு. என்ன அன்பா சொல்லுங்க? உபாகம் 7ஆம் அதிகாரத்தை இன்னைக்கான அருளுரை பகுதி. அது உபாகம் 7ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனம். எத்தனாவது பக்கம் இருக்கு? 230. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சின்ன வயசுல உட்கார்ந்து பழைய ஏற்பாட்டு பகுதி, நிறுவ பகுதி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை புரட்டி எடுக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். புரட்டி முடி எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். அது எங்க இருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த பகுதி வரவே வராது. பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு தலையும் ஆட்டிக்கிட்டு ஐயர் நினைச்சுப்பாரு அந்த பகுதி இருக்குன்னு. ஆனா நமக்குத்தான் தெரியும் சங்கீதம் இருக்கு, யோகம். எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. உபாகம் 233 அந்த ஐயர் வந்தா ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது. 7ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் திரளான கூட்டம், திரட்சியான கூட்டம்ன்றதுக்காக உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை, மாறா எப்படி தெரிந்து கொண்டாரா,
கொஞ்சமா இருந்தது. இல்லையா? எப்பா நீங்க நல்ல திரட்சியான கூட்டம், பலத்தையான கூட்டம், உங்களுக்கு எல்லாம் இருக்குன்றதுக்காக நான் உங்களை தெரிந்து கொள்ளல. மாறா நீங்க கொஞ்சமா இருந்தீங்க, கொஞ்சம் ஜனமா இருந்தீங்க. யாருன்னே தெரியாது. நீங்க யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துலதான் அந்த கடவுளுடைய பெயரை முதல் அறிமுகப்படுத்துறாங்க. அவர் பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கு, யெகோவா அவர் பெயர். அதுக்கு முன்னாடிலாம் கடவுளுடைய பெயரே தெரியாது. ஆனா ஒரே ஒருவர் கீழ்ப்படிஞ்சார். அவர் யாரு? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு அந்த கடவுளை நம்பி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன பண்ணு ஓ சொன்ன உடனே வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாரு? அந்த கடவுளை நம்பி வந்தாரு. ஆண்டவர் அவரை பழுகி பெருகி அவர் ஆசீர்வாதமா கடைசியில அவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பல தலைமுறைகளுக்கு என்ன ஆச்சு அந்த ஆசீர்வாதம் வந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னு சொன்னா அவங்களே அறியாம என்ன பண்ணாங்க? பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்க. பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போனவங்க 430 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க? பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய காரியங்களை என்ன பண்ண பெருமூச்சு கேட்டு எங்க போட்டு யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 24, 25. தேவன் அவர்களை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் மகனை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ரைட். அவங்க என்ன பண்ணாங்களா? பெருமூச்சு விட்டாங்க. எப்பமா பெருமூச்சு வரும்? நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உடனே வந்து முடிச்சு. எப்ப பெருமூச்சு வரும்? கடைசி உயிர் போற நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னு பெருமூச்சு. அப்பா நம்ம பிடிச்சவங்களா இருந்தா வேண்டிட்டு கிடக்கும், பிடிக்காதவங்களா இருந்தா சீக்கிரம் போய் சேர்றாங்க. அப்போ கடைசிய ஏன் அவங்க பெருமூச்சு விட்டாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? பேசக்கூட முடியாது. இன்னும் பேசினாங்கன்னா என்ன ஆயிடும்? இன்னும் நிறைய கடினமான வேலை துன்புறுத்தல் வந்துடும். ஆண்டவர் அவருடைய பெருமூச்சியை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களுடைய பெருமூச்சியை கேட்டு அவரை நினைத்தறினார். மோசே மூலமாக அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்தை விட்டு வெளியே வராரு. யாத்திராக 3ஆம் அதிகாரம் கீழே பகுதியில 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஒரு பச்சை செடி என்ன பண்ணுது? எரிந்து கொண்டு. ஆனா அது என்ன பண்ணல? வேகல. என்ன பண்ணல? வேகல. அது எதை குறிக்குதுன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் அங்க எரிந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் பாடுகளில கஷ்டங்கள்ல கண்ணீர்ல அதை எரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உயிர் மட்டும்தான் இருக்கு. இன்னும் என்ன இருக்கு? உயிர் மட்டும்தான். எப்படி இந்த செடி வேகாம இருக்கும் அதே மாதிரி உசுர் மட்டும்தான் அவங்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒருபடி அரிசி பெற்றிருந்தா கூட பொங்கியாவது சொல்லுவோம். அப்போ நிறைய நேரங்கள்ல என்ன ஆயிடும்? சலிப்பு வந்துடும். அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய பெருமூச்சியை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாங்க? அவங்கள விடுவிக்கிறாங்க. 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களை மீட்டு எடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாரு? ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மோசே மூலமா தெரிந்து கொண்ட அவர் இன்னைக்கு வரையும் என்ன பண்றாரு? நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் என்ன நடக்குது? அவங்க எதிர்பார்த்த கானான் தேசத்தை அவங்க என்ன பண்ணாங்க? சுதந்திரம். முதல் தலைப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்ட, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். வசனம் போட்டிருக்கு, நீங்க ரொம்ப திரளான மக்கள்ன்றதுனால உங்களை தெரிந்து கொள்ளல, என் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கொஞ்சமா இருந்தீங்க, அதனால கொஞ்சம் ஜனம் நீங்க, அதனால உங்களை தெரிந்து கொண்டனே அப்படின்னு யோசித்துப்பாங்க. உங்களோட பரிசுத்தவான்கள் எங்கேயோ இருக்காங்க, உங்களோட நீதிமான்கள் வெளியே நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட வார்த்தைகள்ல வசனங்களை குரலமா பேசிக்கிறவங்க ஏராளம் பேர் இருக்காங்க, பல மணி நேரம் ஜெபிக்கிறவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் தெரிந்து ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்திருக்காரு. என்னோட நல்லா பாடுவாங்க, என்னோட நல்லா செய்தி கொடுப்பாங்க, என்னோட பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சிலாக்கியத்தை இன்னைக்கு நீயும் நானும் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோமே, இதுக்கு எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம். இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் உண்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் விரும்புறது தான் ஒண்ணு மாத்திரம்தான்,
என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் கடைபிடிக்கும். எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? அவர் சொல்றாரு, பெரிய ஆளுன்றதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளையா, நீ பெரிய கூட்டம்ன்றதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளல, நீ இருக்கிறதுலே சின்ன அடிமைத்தனத்துல சாதாரண மக்கள் இருக்கிற தெரிஞ்சு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம்தான், என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கடைபிடின்னு சொல்றார். கிறிஸ்து பண்பாங்க நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியம், நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கிருபை இன்னொருத்தருக்கு கிடைச்சிருந்தா நம்மளோட நல்லா பெஸ்டா இருப்பாங்க முடியும். ஆனா ஆண்டவர் இன்னும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார், இன்னும் கிருபையை கொடுக்கிறார். அவரை உணர்ந்தவர்களாய் அவரோடு இணைந்திருக்க நாம் அழைக்கிறோம். இரண்டாவது, தயவு காட்டின. இரண்டாவது என்ன? தயவு காட்டின. 9ஆம் வசனம் வாசி. ரைட். 1000 எத்தனை? 1000 நோட்டு இருந்துச்சு இல்லையா? இப்ப எதுவுமே இல்லை. 1000. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன மாதிரி ஆள்? மேக்ஸ் வராது. யாருக்கெல்லாம் மேக்ஸ் வராது? அது கையை தூக்கினா இந்த ஐயர் உடம்பு மேக்ஸ் வராது. நான் சயின்ஸ் ஸ்கூல், மேக்ஸ் வராதுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன், +2ல சயின்ஸ் ஸ்கூல். ஆனால் தெரியாம போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். அங்கே போனால் ஒரே மேக்ஸ் சோழி முடிச்சு. அங்கே போனால் இங்கிலீஷ் நமக்கு தமிழே தகராறு. இங்கிலீஷ் யார்கிட்ட சொல்ல மாட்டேங்க, நிறைய அறிய இருந்துச்சு. கடைசியில் எப்படியோ படிச்சு விடிச்சு ஆகிட்டேன். என்ன ஆகிட்டேன்? ஐயர் நல்ல வேலையம்மா பார்த்துங்க, இப்படியெல்லாம் ஐயர் ஆகுனா எனக்கு வேலை இல்லை. அப்போ தயவு காட்டுகிறார். அவங்களுக்கு என்ன தெரியாதா? என்ன தெரியாது அவங்களுக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன தெரியாது? இப்பதான் சொன்னேன், மேக்ஸ் தெரியாது. என்ன தெரியாது? கணக்கு தெரியாது. என்ன தெரியாது? கணக்கு. அவங்க நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 1000 1000 1000 வரும். அவங்களுக்கு அதிகமான நம்பர் எதுதான்? 1000. இப்ப நமக்கு அதிகமான நம்பர் என்னது? கோடி. கோடி, 10 கோடி, 20 கோடின்றாங்க. இது தெருக்கோடியில் தான் நிக்கிறோம். 1 கோடியை நம்ம பார்க்குது இல்லையா? லட்சத்தை பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க கோடி 10,000 சம்பளம் போய் பார்த்துட்டே அடுத்த நாள் காணாம போயிடும் இல்லையே? சம்பளம் பார்த்த உடனே முதல் நாள் பார்த்துட்டே இருக்கணும். என் அக்கௌண்ட்டுமே ஒரு 10,000 இருக்கு. அடுத்த நாள் லிஸ்ட போட போற அந்த அம்மா உப்பு மிளகாத்தூள் கருவிடு புரிஞ்சு போச்சு. அடுத்து 100 ரூபாய் இருந்தா குடும்ப பஸ் பார்க். 1000 தலைமுறை மட்டும் என்ன காட்டுறானா? இறக்கம் காட்டுறான். தயவு காட்டின. என்ன தயவு காட்டுறானா? ஆண்டவரை நீ நேசிக்கும் போது, அன்பு செலுத்தும் பொழுது அவர் 1000 தலைமுறை. இஸ்ரவேல் மக்கள் ஒரு நம்பரை சொன்னாங்க, 1000 1000. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய 1000 1000 வரும். 1000 தலைமுறை மட்டும், 1000 தலைமுறைக்கு உடைய ஆசீர்வாதம் அப்படின்னு 1000 வரும். அவங்களுக்கு குத்து மதிப்பா சொல்லப்பட்டதான். இன்னைக்கு இருக்கிற பர்சன்ட் வேலை நம்ம எடுத்து எல்லாத்தையும் குறைச்சி 1000 தான் வேணும், 100 தான் 10. ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவருடைய 10 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த சத்தம் போதுமா? இன்னும் சத்தமா அல்லேலூயா. நீ பாட்டு 12:30 வந்து சத்தம் இல்லை. நான் 11 மணிக்கு வந்து பாட்டு பாடி வசனம். ரைட். அப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்துகின்றவரா இருக்கிறார். தயவு காட்டின. என்ன அன்பா? எத்தனை தலைமுறை மட்டுமா? 1000 தலைமுறை மட்டும். என்ன பண்றாரு? அடுத்து போட்டிருக்காரு, தம்மை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்றாரு? பச்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் அவரை தாமதியாமல் என்ன பண்றாரு? பதிலளிப்பார். அப்போ இரக்கத்தையும் காட்டுவாரு. அதே நேரத்துல என்ன பண்றாரு? யாரு அவரை பகைக்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன பண்றாரு? அழிவையும் கொடுக்கிறவரா இருக்கிறார். அழிவை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படல, வாழ அழைக்கப்பட்டிருக்கு இல்லையா? வாழறதுதான் அழைக்கப்பட்டிருக்கு. அதுதான் வசனம் போட்டிருக்குது, நான் வாழ்கிறேன் நீங்களும். ஆண்டவர் நம்மளை வாழும் தயவு காட்டுறோம்.
சாதாரண அடித்தொட்டு ஒன்றும் தெரியாது மக்களுக்கு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. செங்கல் வேலை செஞ்சுட்டு அன்னைக்கு கொடுக்குற கூலி இருப்பாங்க. ஒரு களி கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு களி, 2 பீஸ். என்னது? கறி குழம்பு, கறி கறிச்சு. நீங்க கலர்றீங்களா களி? இந்த ஐயர் கை தூக்குன நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பொருள் கை தூக்கு. அந்த களிய கலரையும் நடுவுல புளிய வச்சு அதுல 2 பீஸ் கறியை போட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு காலத்துல சாப்பிடும். இன்னைக்கு களியும் காணும், கறியும் காணும், கடையும் காணும். அப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய இது வச்சிருப்பாங்க எங்க அம்மா. அதுக்குன்னு என்ன இருப்பாங்க, அது வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் சுகர் வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாங்க? களி சாப்பிடுறாங்க. போறாங்க குண்டாவை எங்க செய்யுது? களி, பொங்கல் தான் செய்யுது, களி வரும் இல்லையா? அப்போ அதுல பார்த்திருக்கு என்ன பண்றாங்க, அவர் இறக்கு இந்த ஒரு முடி களிதான், வேற எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் அவர்களை நேசித்ததுனால அது 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை விடுவித்து அவங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துல கொண்டு வந்து சொந்த இடம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சொந்த இடம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் கொடுத்தேன். ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. ரொம்ப வருஷமா 7 வருஷமா இதே ஊர்ல இருக்காங்க. ஆனா கோயிலுக்குள்ள கூட அந்த வீட்டுக்கு போனது. 3வது மாடியில ஒரு 2 ரூம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, பூசி ஒரு கொடுத்துருக்காங்க. அதுக்கே 12,000 ரூபாய் அவங்க என்ன பண்றாங்க, வாடகை கொடுக்கும். 3வது மாடி. அந்த 3வது மாடியில ஒரு மாடி, அதுல ஒரு ரூம், ஒரு கிச்சனு, ஒரு ஆளு. அதுக்கு எவ்வளவு? 12,000 ரூபாய். அவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, ஒரு இடம் பார்க்க முடியும், கூடிய சீக்கிரத்துல சொந்த இடத்துக்கு ஜெபம். எத்தனை பேருடைய கனவு இல்லையா? லட்சரமா நான் வாங்குறேன், ஆனா ஒரு தண்ணி என்னால என்ன பண்ண முடியாது, கீழே ஒரு குப்பையை என்னால என்ன பண்ண முடியாது, போட முடியாது. என் வீடா இருந்தா, என் வீடா இருந்தா துணி மடிச்சான்னு மடியும் இல்லையா? பாய் அங்க இருக்கும், தலகாணி எங்க இருக்கும், தூங்குற ஆள் எங்க இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களை படுத்துட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணணும், தலகாணி போட்டு பாயை போட்டு பெட்ஷீட் போட்டு பார்த்தாங்க. நைட்டு 12 மணிக்கு எல்லாம் ஜெட்டு மாதிரியே இருக்கான், ஜெட்டு மாதிரியே படுத்துருக்கு. பத்த மாட்டேது. ஏன் இதுக்குன்னு ஆளுக்கு ஒரு பெட்டு வாங்க, 5 பெட்டுக்கு நான் எங்க போறேன்? அப்போ அவங்களுக்கு சொந்த இடம். ஆண்டவர் அவர்களை தயவு பாராட்டி அவர்களை என்ன பண்ணாங்க, வாழ வச்சார். 3வது தலைப்பு சொல்லி முடிக்கிறேன். 1 என்ன? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட. 2வது தயவு காட்டினார். 3வது திரட்சியாய் மாற்றுவார். திரட்சி அப்படின்னா என்ன? பெருக்கும். திரட்சி என்ன? ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா, திரட்சியாய் மாற்றுகின்றார். எப்படி எல்லாம் நம்மளை திரட்சியாய் மாத்துறார்? 12ஆம் வசனத்துல சொல்றார், இந்த நியாயங்களையும் நீங்கள் கேட்டு கை கொண்டு ஆசீர்வாதமே என்னதான்? உன் கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதம் என்ன? உன் கர்ப்பத்தின் கனியும், அடுத்து உன் நிலத்தின் கனியாகி உன் தானியத்தையும், உன் திராட்சரசையும், உன் எண்ணெயும், உன் ஆடுகளின் பலனையும், உன் நாட்டு மந்தைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். உங்களுக்குள்ளும் அழகா சொல்றேன். ஆசீர்வாதம் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாரா. 2வது என்ன? நிலத்தின் கனியாகிய தானியத்தை. இன்னைக்கு ஒரு காலத்தில் அவங்களுடைய வேலையெல்லாம் என்னவாச்சு? விவசாயம் இல்லையா? ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அப்ப இது எப்படி மாத்திக்கணும்? நம்ம செய்கிற வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன பண்றாரா, உன் வேலையை உன் வேலையை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறவர். அடுத்து போட்டிருக்கு, உன் திராட்சை ரசத்தையும். திராட்சை ரசனா என்னமா, திராட்சை ரசனா அவங்க குடிக்காக அவங்க என்ன பண்றாங்க, அருந்ததுக்காக அந்த காலத்துல திராட்சை ரசம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா. இன்னைக்கு திராட்சை ரசம்ன்றது வேற மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும், தண்ணீர். எதை ஆசீர்வதிக்கிறாரா, தண்ணீர் இல்லையா. இன்னைக்கு பல வகையான வியாதி வர்றதே எதனால தான் வருது, தண்ணி. அதனால சுத்தமான தண்ணி நம்ம என்ன பண்ணணும், குடி. ஆண்டவர் தண்ணீரை என்ன பண்றாரு, தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் இல்லையா. நீங்க மற்றதுல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அதெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாருன்னா அது சேர்ந்துடும் கூட. நீ கண்டதை வாங்கி துண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றது என்ன, உன்னுடைய தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்கிறவராய். அடுத்த வசனம் போட்டிருக்கு என்ன, உன் எண்ணெய். எண்ணெய்னா என்னது, என்னன்னா எதுக்குமா சொல்லுங்க, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்களா, அந்த எண்ணெய். இன்னொரு எண்ணெய் என்னது, என்னன்னா இவ்வளவு சைலண்ட். சமையல் அறைக்கு யாராவது போயிருக்கீங்களா, சோறு செய்றீங்களா, ஒண்ணு சமையல் அறைக்கு யூஸ் பண்ற எண்ணெய், இன்னொரு எண்ணெய் தலையில தேய்க்கிற தேங்காய். அதை டெய்லியும் தேய்க்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க. தேய்க்கலைன்னா எங்களை மாதிரி முடியல, நாளைக்கு சொட்டையாயிடும். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உன் எண்ணெய் ஆசீர்வதி. அவங்களுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்ட என்னது, எண்ணெய். ரெண்டு வகை சொல்றாங்க. ஒண்ணு பயன்படுத்து, இன்னொன்னு அபிஷேகம். இன்னொன்னு என்னது, அபிஷேகம். ஆண்டவர் உன்னை ஆவியின் வரங்களினால என்ன பண்ண போறாங்க, அபிஷேகம். முட்டி போட்டா எனக்கு அது வேணும், இது வேணும், அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாத்தையும் உட்காந்து லிஸ்ட் போட்டு கூடாது. மாறா ஆவியின் வரங்களை நம்ம என்ன பண்றோம், சரி நான் போய் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும் இல்லையா. நான் போய் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடும். நான் ஒரு வீட்டுக்குள்ள போனா வாங்கம்மா வாங்கன்னு கூப்பிடும். ஐயோ இருந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, உள்ள கதவை சாத்தி இல்லையா. அப்போ நாம வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுல என்ன இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் மாறும் அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய எண்ணெய்ன்னு சொல்றது ரெண்டு விஷயம். ஒண்ணு நமக்கு கிடைக்கிற அபிஷேகம், இன்னொன்னு நம்முடைய நம்ம பயன்படுத்துற எண்ணெய். அப்போ எண்ணெயும் தேய்க்கணும் இல்லையா. டெய்லி என்ன பண்ணுங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம், எண்ணெய் தேய்க்கணும் இல்லையா. எண்ணெய் தான் பெரிய பிரச்சனை இல்லையா. எண்ணெய் தேய்ச்சாதான் என்ன வராது, சூடு வீடு என்னமோ நிறைய சொல்றாங்க, அதெல்லாம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன போட்டிருக்கேன், உன் மாடுகளின் பலனையும். வீட்டுல இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க வீட்டுல போன உடனே கிச்சன் ரூம் எல்லாத்தையும் டெய்லி வேலை செய்யும் போது என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு செய்யும். ஆமா, உன் மூஞ்சிக்கு சோறு வேற திட்டிக்கிட்டே செஞ்ச ஆசீர்வாதம் வரும். இந்த குழம்பு 2 நாளைக்கு மீறணும்யா ஜெபம் பண்ணிட்டே இருந்தா அந்த ஹஸ்பண்ட் சாப்பிடவே 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒரு ஆசீர்வாதம். நம்ம என்ன ஜெபம், நம்ம எதுக்குமே ஜெபம் பண்றது இல்லையா. எல்லாம் ஜெபம் பண்ணி தான் என்ன பண்றோம், ஆசீர்வாதத்தை டெய்லி. மாசம் பிறந்தா சம்பளம் வரும் இல்லையா. சில பேருக்கு இப்ப இவங்களாம் டெய்லி வேலையா, மாசம் பிறந்தா லிஸ்ட போட்டு அன்னைக்கு என்ன பண்றோம், எல்லாத்தையும் வாங்கி. நடுவுல போய் கேட்டா அன்பு வராது, என்ன வரும், வாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் என்ன திட்டிட்டு இல்லையா. முதல் நாள் என்ன பண்ணணும், போட்டு எல்லாத்தையும் லிஸ்டா போட்டு கடுகுல இருந்து எல்லாத்தையும் போட்டு மேக்கப் செட்டு வரையும் போட்டுட்டா அந்த மனுஷன் அதோட ஓடிப்பு. அப்ப இதுல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, உன் மாடுகளின் நிலைமையும் உன் நாட்டு மந்தைகளையும் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. சகல ஜனங்களிலும் என்ன பண்ணுறது, ஆசீர்வதிக்கும். ஆனா ஒரு விஷயம் இருக்குமா, நான் முடிக்க ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இருக்கு. நீங்க இது பாத்தீங்கன்னா இந்த கடைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாம் போட்டு கீழே சின்னதா போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க, கண்டிஷன். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் கீழே போட்டுருக்க மறந்துருக்கு. கிலோ 140 ரூபாய். என்னது, மாதுளை பழம். நான் நிறுத்தினேன், மாதுளை பழம் வாங்கலாமே நல்ல தானே. பார்த்தா இவ்வளவுதான் இருக்கு, இன்னி 2 பருக்கு இருக்காது, அதை உரிக்கிறதுக்கே வேஸ்ட். இங்க கிலோ 140ன்னு சொன்னேன், ரைட். சின்ன மாதுளை 140ன்னு சொன்னீங்க, அது 200 ரூபாய் சார், அது 300 ரூபாய் சார்ன்றான்.
அதுக்கு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம்? எப்படியாவது சொல்லி நம்ம என்ன பண்ணிடணும், ஏமாத்து. இங்க ஆண்டவர் ஒரு நிபந்தனை வைக்கிறார் இல்லையா? என்ன நிபந்தனை வச்சிருக்கிறாரு? 12ஆம் வசனத்துல, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால், புரியுதா? எனக்கு எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டு கீழ்ப்படுகிறோம், அப்பதான் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நான் விரும்புறேன், ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன், நல்லதுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளுக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எனக்கு ஆசை. 2 பிள்ளைங்க இருக்கு வீட்டுல. ஒரு பிள்ளை சொன்னவனே ஓடி போய் செய்யுது இல்லையா? ஒரு பிள்ளை ஒன்றும் செய்யாது. பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் அதே இல்லையா? வீட்டுல இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் அப்படிதான். அப்போ ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யாருக்கு வாங்குவோம்? அது ஓடி போய் வந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஓடி போய் தண்ணி போட்டு கொடுக்குது, எல்லாம் பண்ணுது, என்ன பண்ணுவோம்? செய்யும். இன்னைக்கு வீட்டுக்கு பிள்ளைங்க எதையும் செய்ய மாட்டேது. 2 பிள்ளையும் செய்ய மாட்டேது. கொஞ்சம் தண்ணி மண்டு கொடுத்துக்கு, நீ பக்கத்துல தான் இருக்கிற மண்டுக்க வேண்டியதானே. தண்ணில இருந்து டப்பால இருந்து எல்லாம் நம்ம பக்கத்துல வச்சுப்போம். எல்லாம் வச்சுக்க, நீ அங்கேயே உட்கார்ந்து கொள்றோம் இல்லையா? இப்படி ஆயிடுச்சு. அப்போ சொல்றாரு, நீ எவைகளை செய்தியனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இத்தனை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் நம்மளை திரட்சியாய் மாற்றுவார், பிறகு செய்யறாரு, திரட்சியாக்குறாரு. ஆனா செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா, அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கடைபிடிக்கிறவனாய் கண்டிஷன் கொடுத்து நம்ம நேசிக்கிறாங்க. இது செஞ்சாதான் சொல்லல. அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு வரையும் நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது, நிக்க முடியாது. ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கடைபிடி வேண்டிய கட்டாயம் இருக்கிற இடத்துல கண்டை முடியும். என்னை பெருக்க செய்கிற கடவுள், என்னை திரட்சியாய் மாற்றுகிற கடவுளின் கூட எனக்கு தயவு காட்டுறார், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன செய்ய உன் படிப்பையும் பணத்தையும் நீ கொடுக்கிற எல்லாவற்றையும் வாங்கும், அதை காட்டும். அவன் உங்களுக்கு ஒன்று மாத்திரம்தான் இறுதியை தேவைப்படுகிறார், உள்ளத்தை மனிதனோ முகத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படும் பொழுது ஆண்டவர் யாருகளின் மாடுகளின் எண்ணெய் உன் திராட்சையையும் உன் அப்பத்தையும் ஆசீர்வதிக்கிற கடவுள், கடவுள். எல்லா ஜனங்களையும் பார்க்கிறோம் ஆசீர்வதிக்குமா இருப்பேன்னு சொல்றாரு. இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் கண்ட முடியும். ஆண்டவர் கருத்து இன்னொரு நாள் எனக்கு வராது, இன்னொரு நேரம் எனக்கு கொடுக்கப்படாது. இன்றைய லட்சணம் நான் வேறு சொல்றேன், இன்னைக்கு மீட்பின் நான் வேறு சொல்வது. அந்த ஆண்டவரை நான் தேடி பார்க்கிறேன், அவரை தொடர்ந்து நான் பிடித்துக் கொண்டவனால் வாழ்க்கை இருக்கிற இடத்தில் கண்டது ஆண்டவர் எங்களை நேசித்து விடுவிக்கிறார், எங்களை பெருக செய்கிற கடவுள், எங்களுக்கு தயவு காட்டுகிற கடவுள், எங்களை தெரிந்து கொண்ட கடவுளா இருக்கிற அன்புக்கு எதிராக நாங்கள் வாசித்த சங்கீதத்துல அந்த ஒரு தாவீது சொல்லுகிறார், உமக்கு விரோதமா நான் எங்க ஓடுவேன்? நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்கே நீர் இருக்கு, நான் வானத்துக்கு ஏறி போனாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை தாங்குகிறது சொல்றேன். இந்த உலகத்தில் உண்மை விட எங்களுக்கு யார் இல்லை, நாங்க எங்கேயும் ஓடி எங்களால பிழைக்க முடியாது. எங்க பணமோ படைப்போ எங்களுடைய காரியமோ எதுவுமே எங்களால நிலைக்கல. எதுவுமே நாங்க நம்பி நம்பி எல்லாம் ஏமாந்து போனதான் நினைச்சு. இன்னைக்கு உடைய காலத்தில் கொடுக்கிறோம், எங்களையே கொடுக்கும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். திருவிருந்திர நாங்க அபாத்திரமா ஏதோ கடமைக்காக, உண்மையாகவே கர்த்தர் எங்களுக்காக மரித்தார், எனக்காக அவர் கொடுக்கப்பட்டார், எனக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்றதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதை திருவிருந்திர நாங்கள் பங்கு கொள்ள எங்களையே பாதத்தில் ஏற்று இதை இணைத்து நசரனாக இயேசு படிக்க வேண்டும் நல்ல